தேசிய அரசியல் பத்தி ஒண்ணு என்னன்னா, இப்போ 400 சீட்டுகளுக்கு அதிகமாக நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து அந்த எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு வர்றாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கா என்றால், அந்த கட்சியோட முக்கிய கூட்டணி கட்சிகளாக இருந்த அகாலிதளம் அந்த கட்சியோட இல்ல. இதே போல இப்ப அதிமுக அங்க தமிழ்நாட்டுல இருந்தது அந்த கூட்டணியில, அந்த கூட்டணியில இப்போ பாஜகவுல இல்ல. இதே போல பல்வேறு கட்சி சிவசேனா அது வந்து இப்போ ஒரு இரண்டா உடைந்து ஒரு சிவசேனா அங்க இருக்குது. இது போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் ஏற்கனவே கடந்த 2019 தேர்தலில் இருந்து அந்த கூட்டணி கட்சிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும், கர்நாடகாவில் ஆட்சி இல்லாத சூழ்நிலை, ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு வெற்றியை பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நீங்க பாஜக 2019 அந்த கூட்டணி கட்சிகள் அதனோட இல்ல. 2014 ரொம்ப கட்சிகள் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. 2019 பல இருந்த கூட்டணி கட்சிகள் கூட இப்ப இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அவங்க அதுக்கு மாற்ற அவங்களுக்கே தெரியுது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் தங்களுடைய வேண்டுகோள், தங்களுடைய தாக்கத்தின் அடிப்படையில தான் தங்களுக்கு சாதகமா வந்திருக்குது. அதை முழுக்க நம்ப முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. தேர்தல் பத்திரங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்ற அந்த கணக்குகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 15ஆம் தேதிக்குள்ள வெப்சைட்ல நாளைக்குள்ள தேர்தல் ஆணையம் அதை வெளியிடணும், வெப்சைட்ல போடணும். போட்டாச்சுன்னா யாராட்ட இருந்து இவங்க பணம் வாங்கினாங்க, நன்கொடை வாங்கினாங்கிற விவரங்கள் வந்துடும். அது பூராமே ஏற்கனவே கருப்பு பணம் என்பதை பாஜக சொல்லியிருக்கு, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கருப்பு பணம் தான் வருது இந்த தேர்தல் பாண்ட்ல. அப்படின்னா நீங்க அந்த கருப்பு பணத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க, யாராட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க? அப்ப அந்த கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள் மீது நடவடிக்கை என்ன? அப்ப கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா என்ற கேள்விகள்லாம் வரும்போது இவங்களுடைய முகத்திரை கிழியும். இந்த சிஏஏ வேற இப்ப அவசரப்பட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து கடுமையான எதிர்ப்பு நாடு முழுக்க வந்துட்டு இருக்குது. அவங்க அதுல ஒரு போலரைசேஷன், அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமா இந்துக்களை நம்ம ஒருங்கிணைக்க முடியும்னு அவங்க திட்டமிட்டு தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது, அந்த ஆபத்தும் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க திட்டமிட்டு அவங்களுக்கு தெரியுதுங்க. இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பின்னாடியும் தங்களுடைய செல்வாக்கு கூடவில்லை. தங்களுக்கு எதிராக பல இடங்கள்ல கூட்டணிகளை இந்தியா கூட்டணி உருவாக்கி விட்டது பல மாநிலங்கள்ல. அதெல்லாம் தங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் என்பது போன்ற பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணி அமைக்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட அமைச்சிட்டாங்க. இங்க பக்கம் ஆந்திர பிரதேசத்துல, தெலுங்கானால பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடோட கூட்டணி உருவாக்கிட்டாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் சீட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப தமிழ்நாட்டுல பிரயத்தனம் ரொம்ப தீவிர முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. எப்படியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகளை எல்லாம் தங்கள் பக்கத்தில் ஈர்த்துக் கொள்வது என்பது, இந்த பாமகலாம் அவங்க பெரிய அளவுக்கான சலுகையை கொடுத்துதான் சேர்க்கிறாங்க. அது என்னென்ன சலுகைகள்ங்கிறது பிளஸ் 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 அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது உங்க எல்லா மக்களுக்கும் தெரியும். அது ஏதாவது இருக்கு, அமைச்சர் பதவி, அதுவும் கேபினட் அந்தஸ்து. பிறகு என்ன தெரியுமா, இந்த ஜி.கே. வாசனுக்கும் அங்க சேருவதற்கு ஏற்கனவே சேர்ந்த ஜி.கே. வாசனுக்கும் அங்க சேர கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்ட பாமக இளைய தளபதி அன்புமணி ராமதாஸுக்கும் இப்ப இருக்கிற RS சீட், ராஜ்யசபா சீட் என்பது இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு இருக்கு, காலக்கெடு இருக்கு, முடிகிறதுக்கு 2 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த பதவியில தொடரலாம். ஆனா அந்த பதவி என்பது அவர்களுக்கு அதிமுக கொடுத்தது. அதிமுக கொடுத்த பதவியில இருந்து கொண்டு அவங்க எதிர்கூட்டணிக்குள்ள போய் சேர்றாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ இருக்குன்னா அவங்க அந்த பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு போலாம். ஜி.கே. வாசனும் அன்புமணி ராமதாசும் பாஜக சேரும்போது அவங்க அதிமுக கொடுத்த பதவியை, MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். மினிமம் ஒரு ஆனஸ்டி அவங்களுக்கு இருக்கும்னா அதை செஞ்சிருக்கணும். அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. பாஜகவோடு போய் இணைஞ்சிட்டாரு யாரு, சரத்குமார் கட்சி அணைச்சிட்டாரு. அதுக்கு எதிராக அந்த கட்சியில கடுமையான எல்லா பெரிய தலைவர்களும் அவருக்கு எதிராக அறிக்கையை விட்டுட்டு இருக்கிறாங்க. அவரு விலை போயிட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் விலை போவாங்க. இப்ப அவர் போனது மாதிரியே ஒரு
இது பன்னீர் என்ன செய்ய போறாரு ஓபிஎஸ்? அவருக்கு கட்சியே கிடையாது. 15 சீட்டு கட்ட தொகுதி கொடுத்துருக்காங்க. கேட்கட்டும், 15 20 கூட கேட்கட்டும் கொடுப்பாங்க. ஆனா அவருக்கு எங்க கட்சி இருக்கு, எங்க சின்னம் இருக்குது? அவரு பேசாம தாமரை சின்னத்துல நிக்க, பேசாம அவரும் பாஜக இணைச்சிடலாம். என்ன இருக்கு, அவரோட 4 பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து போய் இணைஞ்சா முடிஞ்சு வச்சுக்காத. சரத்குமார் மாதிரி நிம்மதியா இருக்கலாம். என்ன டிடிவி தினகரன் அதை செய்யலாம். கட்சி 1% கீழே 2% கீழே போச்சு. இப்ப அந்த கட்சி கூடாரமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் அதிமுக வந்தாங்க, அங்க யாருமே இல்ல. அப்ப அது அவரும் போய் பாஜக சேர்ந்துக்கலாம், இணைந்து கொள்ளலாம். இதுதான் நல்ல விஷயம். குச்சி கட்சிகள்லாம் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டுல கட்சிகள் என்ற பெயர்ல குச்சிகள் ரொம்ப இருக்குது. அந்த குச்சிகள் எல்லாம் பாஜக போய் இணைந்துட்டா நல்லதுதான். குச்சிகளுடைய எண்ணிக்கை குறையும். சரி சரி, ஓகே சார்.